ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவை காப்பாற்றியது பாஜக தான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என்றும், அதிமுகவை உடைக்க வேண்டும் என்று செயல்பட்டவரை மன்னித்து துணை முதலமைச்சர் பதவி வழங்கியதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியை கவிழ்த்து கபலீகரம் செய்ய பார்த்தனர் என்றும், கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தவர்களிடமிருந்து காப்பாற்றியவர்கள் பாஜக தான் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வார்த்தை போல பாஜக அதிமுகவை காப்பாற்றியது என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி ஏன் என்று இபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது பாஜக எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். ஒரு பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். ஒரு பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில் சேர்க்கு. இதெல்லாம் யார்? அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி. உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு, எதற்கும் அஞ்சாத நாட்டு. யாரையும் என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு, எதற்கும் அஞ்சாத நாட்டு. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாவே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.